ஹாய், வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு முக்கியமான அட் தி சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராமர் பார்க்க போகிறோம். ஐ வில் பிரிங் அப்படின்னா நான் கொண்டு வருவேன். இந்த வில் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நான் கொண்டு வருவேன். இந்த பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. அப்போ எதிர்காலம் அப்படின்னா கொண்டு வருவேன் அப்படின்னு மாறிடும். இந்த வில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் பி அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோட அர்த்தமே மாறிடும். நான் கொண்டு வரப்படுவேன் அப்படின்னு மாறிடும். நான் கொண்டு வருவேன் அப்படின்றது நான் கொண்டு வரப்படுவேன் அப்படின்னு மாறிடும். ஐ வில் பி brought. இந்த பிரிங் அப்படிங்கிற வார்த்தை ஏன் brought-ஆக மாறுது? பி அப்படிங்கிற வார்த்தை பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா 2 ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், பிரிங்கிங் அப்படின்னு இருக்கணும். இன்னொரு ரூல் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரணும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வேர்ப் நம்ம லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையுமே சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற வேர்ப் என்ன? பிரிங். பிரிங்னா என்னது? கொண்டு வர்றது. ஸோ பிரிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் brought. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். டிக்ஷனரியில் இருக்கும், ஆன்லைன் டிக்ஷனரியில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரிங், brought. ஸோ அந்த பி வேர்புக்கு அப்புறம் ஐஎன்ஜி சேர்த்து வரணும், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ஐ வில் பி brought, நான் கொண்டு வரப்படுவேன். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ வில் கேட்ச், அவர் பிடித்து விடுவார். ஹீ வில் கேட்ச். ஹீ வில் பி காட், அவர் பிடிபடுவார். எப்படி மாறுது பாருங்கள். அவர் பிடித்து விடுவார், அவர் பிடிபடுவார். இங்கே பிக்கு அப்புறம் என்ன இருக்குது? காட் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. கேட்ச், காட், காட். Now change this sentence. They will invite. அவர்கள் அழைப்பார்கள். அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. அவர்கள் அழைக்கப்படுவார்கள். எப்படி சொல்கிறது? இன்வைட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சவங்களால இந்த ஆன்சர் ஈஸியாக சொல்லிட முடியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்போவுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப் ஆகும். நவ் சேஞ்ச் தி சென்டென்ஸ். அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு தடவை ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்வைட்டட் இஸ் தி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி வேர்ப் இன்வைட். அதாவது இன்வைட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்வைட்டட். தே வில் பி இன்வைட்டட். அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். வி வில் டீச். நாங்கள் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் கற்றுக் கொடுக்கப்படுவோம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. டீச் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் டாட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாட். வி வில் பி டாட். நாங்கள் கற்றுக் கொடுக்கப்படுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். டீச்சர் வில் கால். ஆசிரியர் கூப்பிடுவார். ஆசிரியர் கூப்பிடப்படுவார். 2 சென்டென்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆசிரியர் கூப்பிடுவார் அப்படின்னா அவர் இன்னொருத்தரை கூப்பிடுறது. ஆசிரியர் கூப்பிடப்படுவார் அப்படின்னா அவரை இன்னொருத்தவங்க கூப்பிடுறது. இது ஃபியூச்சர் பாசிவ் அப்படின்னு சொல்லுவோம். கால், கால்டு. பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கால்டு. Teacher will be called. They will help. அவர்கள் உதவுவார்கள். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். இந்த மாதிரி சொல்லணும்னா அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? ஹெல்ப், ஹெல்ப்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் ஹெல்ப்டு. They will be helped. They will help. They will be helped. தே வில் பி ஹெல்ப்டு. இது வந்து பாசிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபியூச்சர் பாசிவ் அப்படின்னு சொல்லலாம். தே வில் பி ஹெல்ப்டு பை தேர் பேரண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் முழுமையாக இருக்கும் இந்த வாக்கியம். பட் ஷார்ட் ஃபார்மில் இந்த வாக்கியம் கரெக்ட் தான். தே வில் பி ஹெல்ப்டு பை தேர் பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீ வில் பனிஷ். அவர் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? பனிஷ் அப்படிங்கிற வேர்ப் தண்டிக்கிறது. பனிஷ்டு, பனிஷ்டு. ஹீ வில் பி பனிஷ்டு. அவர் தண்டிக்கப்படுவார்.
he will be punished by God. கடவுளால் அவர் தண்டிக்கப்படுவார். I will see them. நான் அவர்களை பார்ப்பேன். நான் அவர்களால் பார்க்கப்படுவேன் அப்படின்னு எப்படி சொல்கிறது? irregular வேர்புக்கு ஒரு எக்ஸாம்பிள், see, saw, seen. இதில் ஈடி சேர்த்தா பாசன்ஸாக மாறாது. ஸோ ஸ்பெல்லிங்கே மாறுதா? see, saw, seen. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி டைப் வேர்ப்ஸ் எல்லாமே irregular வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். I will see them. I will be seen by them. நான் அவர்களால் பார்க்கப்படுவேன். We will send. நாங்கள் அனுப்புவோம். நாங்கள் அனுப்பப்படுவோம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? We will send. நாங்கள் அனுப்புவோம். send அப்படின்னா அனுப்புறது. அனுப்புவோம் அப்படிங்கிறதுக்கு will send. We will be sent. நாங்கள் அனுப்பப்படுவோம். எங்களை யாராவது அனுப்புவாங்க. ஸோ send, sent, sent. Past participle is sent. So the answer is we will be sent. இந்த we எடுத்துட்டு the parcel will be sent. இந்த மாதிரி சென்டென்ஸ் வேறு வேறு நவுன் வேறு வேறு ப்ரொனவுன்ஸ் சேர்த்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா மனப்பாடமாகும். ஐ வில் ப்ரைஸ். நான் புகழ்வேன். ஐ வில் ப்ரைஸ் ஹிம். நான் அவரை புகழ்வேன். நான் புகழப்படுவேன். ஓகே, நான் அவரால் புகழப்படுவேன். இந்த வாக்கியம் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? புகழ்கிறதுக்கு ப்ரைஸ், பாசன்ஸ், ப்ரைஸ்டு. ஸோ அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த வேர்பு ரெகுலர் வேர்ப். ஏன்னா ஈடி சேர்த்த உடனே பாசன்ஸாக மாறிடுச்சு பாருங்கள். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ வில் ப்ரைஸ் ஹிம். நான் அவரை புகழ்வேன். நான் இங்கே ஐ வில் ப்ரைஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். நீங்களாக ஒரு ப்ரொனவுன் சேர்த்துக்கலாம். ஐ வில் ப்ரைஸ் ஹிம். ஐ வில் ப்ரைஸ் த செட்டிங்ஸ். இந்த செட் பண்ணுறதை நான் புகழ்வேன். இந்த மாதிரி அடிஷ்னல் வேர்ட்ஸை சேர்த்து சென்டென்ஸை பெருசாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஐ வில் பி ப்ரைஸ்டு. நான் புகழப்படுவேன். ஐ வில் பி ப்ரைஸ்டு பை ஹிம். நான் அவரால் புகழப்படுவேன். ஐ வில் பி ப்ரைஸ்டு பை மை பேரண்ட்ஸ். நான் எனது பெற்றோரால் புகழப்படுவேன். ஸோ ரெகுலர் வேர்ப் அப்படிங்கிறதுனால அகெயின் ஒரு ஈடி சேர்த்துட்டோம்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்துடுது. ப்ரைஸ், ப்ரைஸ்டு, ப்ரைஸ்டு. ஸோ ஈடி சேர்த்தா அது ரெகுலர் வேர்ப். ஈடி சேர்த்து பாசன்ஸாக மாறிடுச்சுன்னா அது ரெகுலர் வேர்ப். ஈடி சேர்க்காம ஸ்வெல்லிங்கே மாறிச்சுன்னா அது இர்ரெகுலர் வேர்ப். அதே மாதிரி பி வேர்பு. பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அந்த வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். இதெல்லாம் முக்கியமான ரூல்ஸ், எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் ஃப்யூச்சர் பாசிவ் வாய்ஸ், அதாவது பாசிவ் ஃபார்ம் பார்த்தோம், பி வேர்போட பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.